நான் அவன் சொல்கிறேன் தப்பாத்துக்காத. அவன் வானவன். அவனை கழிச்சு கட்டு. மனுஷன் வாழ்வான் அவன் கூட. ஐயோ அப்பா, மனுஷனா கிடையாது அவன். எந்த பொண்ணாலையும் அவன் கூட வாழவே முடியாது. போதுண்ணே. இன்னும் ஒரே ஒரு வாய்மா. இல்லைண்ணே, நீங்க பேசினது போதும்னு சொன்னேன். ஏமா அண்ணன் பேசுனதை தப்பாத்துக்கிட்டியா? இல்லைண்ணே, பொதுவா மாறன வீட்டுல எல்லாரும் எப்படி பாக்குறாங்களோ அதை தான் நீயும் பேசுற. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவன். அவன் பிரச்சனையே அதுதான். மற்றவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யறேன்னு சொல்லிட்டு மொத்த பிரச்சனையும் அவன் தலையில போட்டுப்பான். நீயே சொல்லுன, என் அண்ணன் சாவுக்கு காரணமானவன் இவன் கிடையாது. ஆனா இவன் அவங்க அண்ணனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் தான் கொலையாளின்னு பழியை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கானா? இதெல்லாம் யாருன்னு செய்வாங்க இந்த காலத்துல? வீரா, புரியல. இல்லண்ணே, அவனுக்கு இந்த குடும்பம் தான் பெருசு. அதுக்கப்புறம் நான் பெருசு. எனக்காகவும் சரி, இந்த குடும்பத்துக்காகவும் சரி, அவன் உயிரை கூட விடுவான். இந்த குடும்பத்துக்காக அவன் எவ்வளவு செஞ்சிருக்கான் தெரியுமா? நானும் அவனும் எவ்வளவு லவ் பண்ணோம் தெரியுமா? என்ன மொரட முன் கோபம் வந்துட்டா பட்டுன்னு முடிவெடுத்துருவான். எதுவும் யோசிக்க மாட்டான். அதுதானே அவன் பிரச்சனை. நானும் அவனும் சேர்ந்து எப்படிலாம் வாழணும்னு பெரிய கனவு கொட்டை கட்டி வச்சிருந்தோம் தெரியுமா? அவனோட அவசர புத்தியால எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு.